37 அகார பதையே நமோ நமக. அகார பதையே அகார முதல்வனுக்கு சர்வா அகார பதையே அகார முதல்வனுக்கு நமோ நமக டேஷ் போற்றி போற்றி. தலைவனுக்கு முதல்வனுக்கு அகார பதையே டேஷ் அகார முதல்வனுக்கு உகார மகார உகார பதையே நமோ நமக. அததான் சொல்லு ஒன்னொன்னுக்கு தனியா அப்புறம் விளக்கம் தரட்டுமாமா பேனா. உகார பதையே நமோ நமக. உகார பதையே டேஷ் உகார தலைவனுக்கு நமோ நமக டேஷ் அதே வார்த்தையே வந்துடும். நமோ நமக டேஷ் போற்றி போற்றி. மகார பதையே நமோ நமக. மகார பதையே டேஷ் மகார தலைவர்க்கு நமோ நமக டேஷ் போற்றி போற்றி. விளக்கம் செவ்வேளின் சீர்த்திகளை பலப்பட இல்ல சீர்த்தியாயின்னு வருது பாடி பலப்பட பாராட்டி வந்த பாம்பன் அடிகளார் மேலே காட்டிய 3 அடிகளில் பிரணவ பெருமானாய் விளங்கும் சிறப்பை பேசுகிறார். அடுத்த பேரா பிரணவம் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்றபடி உலகில் கேட்கப்படும் எல்லா வகையான ஒலிகளுக்கும் மூல ஒலி ஒன்று உண்டு. அது ஓங்கார ஒலியே. ஓம் என்னும் இம்மூல ஒலியே பிரணவம் என்ற மந்திர மறையாகும். எல்லா உயிர்களும் உணர்ந்தோ உணராமலோ இவ்வொலியை வெளியிட்டு அதனால் இறைவனை வழிபடுகின்றன. வாயை திறந்து குவித்து மூடிவிட்டால் இம்மூல மந்திரம் ஜெபித்ததாகி விடுகிறது. இதனால் தான் இம்மூன்று செயல் செய்யும் உயிர்கள் அனைத்தும் பிரணவ ஜெபம் செய்கின்றன என்கிறோம். மூச்சு இல்லாமல் உடல் இயங்காது. பிரணவ பேச்சில்லாமல் உயிர் இயங்காது. அடுத்த பேரா ஹெட்டிங். உள்ளும் புறமும் ஓங்கார ஒலி. உலகையே இயக்குவது ஓம் என்ற ஒலிதான். நம் உடலின் புறத்தே சிறந்த உறுப்பு முகம். அதில் மிகச் சிறந்த உறுப்பு கண். ஆயினும் குழந்தைக்கு முதலில் செயல்படுவது செவி. முகம் தெரியாத பச்சை குழந்தை கூட தாயின் தாலாட்டு கேட்டு அழுகையை நிறுத்தி ஆனந்த நித்திரை கொள்கிறது. அப்போது பாடும் பாட்டில் தாலோ தாலேலோ ஆராரோ ஆர் இவரோ என்ற ஓங்கார ஒலியே ஆறுதல் அளிக்கிறது. இதை கேட்க அமைந்த காதின் வடிவம் கூட ஓங்காரமாய் தோன்றும். உள்ளே இருக்கும் குடல்கள் இந்த எப்படி இருக்குமே கூட ஓங்கார அமைப்பை உடையவை. காதை 3 நம்ம எழுதிக்கணும் எதுலன்னு தெரியலையே. இதை கேட்க அமைந்தவா 3. காதை கையால் மூடிய போது உள்ளே இருந்து கேட்கும் ஒலியும் ஓங்காரமே. எனக்கு இது கூட கொஞ்சம் சந்தேகம் வந்தது, கேட்கணும்னு நினைச்சேன். இதுல போட்டிருக்கார் இவ்வொலி ஒருவருக்கு நன்றாக ஒலிக்காம இருப்பது அவருடைய உயிர் பிரிகின்ற தருணம் காட்டும் குறிங்கிறாரு. எப்படி தெரியுமா? இத இப்ப மூடிண்டாக்க ஓம் கேக்குறதுங்க. அதான் இப்படி இருக்காரு. இப்ப நமக்கு இப்ப கேட்கலன்னா நம்ம போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? இவ்வொலி ஒருவருக்கு நன்றாக ஒலிக்காமல் இருப்பது அவருடைய உயிர் பிரிகின்ற தருணம் காட்டும் குறி என்பர் பெரியோர். 4 அக்ரிணை உயிர்களும் பிரணவம் பேசுகின்றன. பிரணவத்தை ஓ என்ற முழு ஒலியால் வெளியிடுவது சேவல். அப்பாஸ்ட்ரோபில கொக்கருக்கோ என்று கூவுவதை கவனியுங்கள். ஆனால் மற்ற பறவைகளும் பிரணவத்தை பகுதியாக ஒலிக்கின்றன. கா என்று காக்கை கூவும் போது பிரணவ பகுதியாக அ ஒலிக்கிறது. கூ என்ற கூ பறவை கூச்சலில் உகரம் தொனிக்கும். மாடுகள் பிரணவ பகுதிகளான அ இம் இரண்டும் கூட்டி அம்மா என்றே குரல் கொடுக்கும். அமெரிக்காவில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவினாலும் இந்தியா ஆனாலும் ஐரோப்பா ஆனாலும் மாடுகள் அம்மா என்றே கத்துவது வழக்கமாய் உள்ளது. எனவே பிரணவம் ஜெபிக்காத பிராணிகள் இல்லை என்னலாம் அல்லவா? அடுத்த பேரா ஹெட்டிங். பிரணவம் டேஷ் பொருள். 1. பிரணவம் என்ற சொல் அந்த நூ கொஞ்சம் இடம் விட்டு துதித்தல் என்ற தாதுவினின்றும் வந்தது. தெரியல. பிரணவம் என்ற சொல் நூ போட்டு துதித்தல் என்ற தாதுவினின்றும் வந்தது. தாது
அதுல இருந்து வந்தது தூ நூ நூ தூல நாக்கு அப்புறம் தரல தாக்கு அப்புறம் தானே. பிறகு தோத்திரம் என்ற பொருளில் நவ என்ற சொல் உண்டாயிற்று. புரியுறதுக்கா சீக்கிரம் என்ற பொருளில் நவ என்ற சொல் உண்டாயிற்று. என்ற உபசர்க்கம் கூடி என்ற உபசர்க்கம் கூடி பிரணவம் ஆயிற்று. இதனால் பிரணவத்தினின்று தோன்றிய எல்லா வாக்கியங்களும் பிரணவா பின்ன பிராக்கெட்ல பிரணவத்தினின்று பிரிக்கப்படாத தேவதையான பரசிவ தோத்திரங்களே யாம். ஆமா, இப்ப என்ன பிரணவம்னாக்க பிரிக்கப்படாத சிவனையும் உமையும் சேர்த்து சொல்ற சோத்திரம் ஆதலின். ஆமா, பரதேவதை இந்த தேவதைன்னு வந்துருத்தே சார். ஆதலின் பிரணவம் எல்லா மந்திரங்களின் சாரம் என்பர். 2 பிரணாம் சொல்லிட்டு சொல்லுவார், தாம் புரிஞ்சு நுடுவார். இத பார்த்து படிச்சாலும் அத நமக்கு புரிய வைப்பார். வெறும் நம்ம பாட்டு படிச்சு அப்பாஸ்டபில பிரணாம் சர்வான் பரமாத்மனி பிரணாமய பிரணாமய தி ஆமா, சின்ன தீ அப்புறம் தி ஆமா பிரணவ. இந்த இதுக்கு அர்த்தம் எல்லா பிராண விருத்திகளையும் எழுதிட்டு அடுத்து பேரால 2ன்னு சொன்னா அது மேல சொல்லிட்டு இத வர்றது விஷயம். எல்லா பிராண விருத்திகளையும் பரமாத்மாவினிடத்தில் சேர்ப்பிப்பதால் பிரணவம் எனப்படுகிறது என்பது அதர்வசிகை. இவ்வித அதர்வனங்கிறது வேதம், அதர்வசிகைங்கிறது எனக்கு தெரியல. இல்ல என்பது அதர்வசிகை புல் ஸ்டாப். இவ்வித பிரணவமே எல்லா தேவர்கட்கும் எல்லா வேதங்கட்கும் மூலம். எல்லா வாச்சியங்களும் பிரணவ ஸ்வரூபமே என்று பொருள் தரும். தனியா கீழே அப்பாஸ்டபில சர்வவேத யோகி, அந்த அதர்வசிகை பத்தி சொல்றேன். சர்வவேத யோகி அப்பாஸ்டபில போட்டு செய்யுள் மாதிரி அந்த வாக்கியம் அதர்வசிகையில இருக்குன்னு சொல்ல போறான். சர்வ வாசிய வஸ்து, ஆமா அதுலயே சர்வவேத யோனிகி அந்த இது புள்ளி வைப்போம். சர்வ வாசிய வஸ்து பிரணவாத்மகம் அந்த அப்பாஸ்டபி முடிக்கும். பிரணவாத்மகம் எனும் வாக்கியம் அதர்வசிகையில் உள்ளது. அது சிவ தர்ம உத்தரம் உள்ளது. இக்கருத்தை அதே மாதிரி பாசிட்டிவ் போட்டு ஓம் எனும் பதம் அதனில் வேதமாதி உற்பவிக்கும் ஆலம் வித்தின் உதிக்குமா போல் பாசிட்டிவ் முடிஞ்சாச்சு என்று சிவோத்தரமும் கமா அடுத்து கீழே அப்பாஸ்டபி போட்டு ஓங்காரமாம் ஐந்தெழுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி பாங்கா நடத்தும் பொருளே அகண்ட பரசிவமே என்று தாய்மானரும் சாற்றுவது காண்க. ஆக எல்லாமே பிரணவம்னாக்க ஓம்ங்கிறதும் பரசிவமும் வருது. பிரணவ வகை அடுத்தது ஹெட்டிங் இல்ல, இது நம்பர்லாம் இல்ல. பிரணவ வகை. இப்பிரணவம் சமஷ்டி பிராக்கெட்ல ஒன்றாக தொகுத்து நிற்பது பிராக்கெட் க்ளோஸ். வியஷ்டி பிராக்கெட்ல விரிவாக பிரிந்து நிற்பது. பிரிந்து என இரு வகைப்படும். ஓம் என்று தொகுத்து கூறும்போது சமஷ்டி என்றும், இம் என விரித்து கூறும்போது வியஷ்டி எனவும் பெறும். சமஷ்டி சிவபரமாகவும் வியஷ்டி திருமூர்த்தி பரமாகவும் விளங்கும். திரிமூர்த்தி பரமாகவும் விளங்கும். அடுத்த பேரா ஹெட்டிங் அகார சிறப்பு. 1. நம் வாயை திறந்தால் முயற்சியின்றி வெளிவரும் எழுத்து. 2. எழுத்துக்கள் அனைத்திற்கும் முதலாவது அகர முதல எழுத்தெல்லாம் பிராக்கெட்ல குறள். 3. தானே இயங்குவதோடு மற்ற எழுத்துக்கள் இயங்க துணையாவது அவிற்குரிய வகையில் வாய் திறக்காவிட்டால் எந்த ஒலியும் வராது. 4. இதன் சிறப்பு நோக்கி அம்மா பா அண்ணா முதலிய சொற்கள் பெரியோர்கள் பெயராக வழங்கப்பட்டன போலும். 5. மக்கள் பண்புகளான அன்பு அருள் அடக்கம் அறிவு என்ற உடைமைகளும் கரத்தில் தோன்றுவது காண்க. இத்தகைய சிறப்பெல்லாம் நோக்கியே
இந்த இன்வெர்டட் கமால அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் 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 இறை நிற்கும் நிறைந்து என்ற சாத்திரம் சாற்றியது. அகரம் சிருட்டி டேஷ் தோற்றம் டேஷ் செய்தலின் செய்தலின் பிரம்மனை குறிக்கும் என்பர். அதனால் அகாரபதி சிருஷ்டி செய்யும் பிரம்மனையும் குட்டி சிறையிட்ட கோமானான முருகனை குறித்தது என்க. அடுத்த பேரா ஹெட்டிங் உகார சிறப்பு. இதுவரைக்கும் அகாரம். 1 உதடு குவிந்துள்ள வரையில் தோன்றும் எழுத்து. 2 திதி இஸ் திதி என்ற காத்தல் செய்யும் திதி டேஷ் என்ற காத்தல் செய்யும் எழுத்து ஊக்கு இத்தனையும். 3 தேவிக்குரிய பீஜ பிராக்கெட்ல வித்து பிராக்கெட் க்ளோஸ் எழுத்து. தேவிக்குரிய பீஜ வித்து எழுத்து. அடுத்து பிராக்கெட்ல உமா என்ற பேர் எனும் அக்கரத்தால் உமை என்னும் பெயர் பெறும் பராபரை டேஷ் என்பது பாம்பனடிகளது திருவாக்கு. 4 உ என்பது காக்கும் கடவுளான திருமாலை குறிக்கும் என்பர். உகாரபதி என்பது அரியனவாகி அதிட்டித்து அதிட்டித்து நிற்கும் தலைவரான அயில் வேலனை கூறியதாம். அடுத்த பேரா மகார சிறப்பு ஹெட்டிங். 1 இம் டேஷ் என்பது உதடுகள் மூடிய மோன நிலையில் அடங்கும் எழுத்து. 2 இது லய அக்ஷரம் எனப்படும். லய அக்ஷரம் எனப்படும். 3 சம்மார தலைவரான ருத்திரமூர்த்தியை குறிக்கும். ஆகவே மகாரபதி மயிலேறும் மன்னனே என்பதும் பெற்றாம். அடுத்த பேரா மேலே கூறியவற்றிலிருந்து அகரம் உகரம் மகரம் என்பவை ஆக்கல் காத்தல் அழித்தல் செய்யும் அயன் அரி அரண் பிராக்கெட்ல ருத்ரர் அரண்களை வாட்சிய பொருளாக அதான் அடுத்தது கலைன்னு பொண்ணும். அரண் பிராக்கெட்ல ருத்ரர் கலை அதான் ருத்ரன் அரண்களை வாட்சிய பொருளாக வேதம் உபசரிப்பதால் முருகவேள் சதுர்த்த பொருளாய் மூவர் தேவாதியர் தம்பிரானாக விளங்குகிறார் என்பதே புலனாகும். அகாரம் என்னும் தூலனாகிய பிரம்மதேவனை நாபியிலும் உகாரம் என்னும் சூட்சுமனாகிய விஷ்ணுவை விஷ்ணுவை இருதயத்திலும் மகாரம் என்னும் சூட்சும தரனாகிய ருத்ரமூர்த்தியை பூர்வ நடுவிலும் ஓங்காரமாகிய சூட்சும தரனாகிய பிராக்கெட்ல துரிய சிவனை துவாத சாந்தத்திலும் தியானிக்க வேண்டும் என்ற பொருளை தரும். தனியா செய்யுள் மாதிரி இது உபனிஷத். ஏதோ அகாரம் பிரம்மாணாம் நாபௌ பிரஹ்மாணாம் 3 சுயின இக்கு இப்பு ர இக்கு இப்பு ர இக்கு மா 3 சுழின இம் பிரஹ்மாணம். அகாரம் பிரம்மாணம் நாபௌ. அடுத்தது ஆமா உகாரம் விஷ்ணும் ஹிருதயே மகாரம் ருத்ரம் ப்ரூ மத்தியே இப்பு ரு மத்தியே. ஓங்காரம் சர்வேஸ்வரன் வரம் இச்சு வர துவாத சாந்தையே துவாத இத்துவாத பிராக்கெட்ல அதர்பண இருசிம்ம தாப்பன் யோபனிஷத் இன் ரூ சிம்ம தா இன் மேல இன் ரூ உபனிஷத் பிராக்கெட்லது வாக்கியம் ஈண்டு நினைவு கூற தகும். அடுத்தது இது ஒரு திருப்புகழ். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி டேஷ் அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி டேஷ் அவர் மேலாய் பிராக்கெட்ல திருப்புகழ். இன்னொன்னு விநாயக புராணம். அகரமென அறிவாகி உலகமெங்கும் அமர்ந்து அகர உகர மகரங்கள் தம்மால் பகரும் ஒரு முதலாகி வேறுமாகி. இது விநாயக புராணம். அடுத்து இன்னொரு திருப்புகழ். படைத்தளி அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே. அடுத்து இன்னொன்னு
மூவர் தேவாதிகள் தம்பிரானே. திருப்புகழ். அடுத்த பேரா. முத்தொழில் மூர்த்திகள் தலைவனுக்கு வணக்கம். முத்தொழில் மூர்த்திகள் தலைவனுக்கு வணக்கம். அகராதி 3 மாத்திரைகள் உள்ள பிரணவ வாச்சிய குமர பெருமானுக்கு வணக்கம் என்ற பொருள்கள் இம்மூன்று அடிகளிலும் அறிவிக்கப்பட்டன என்க. அடுத்த பேரா. வியஷ்டி பிரணவ மாத்திரைகளான அ உ இம் என்பன ரிக் யஜூர் சாமம் என்ற மும்மறை வடிவின என்பர். மும்மறை வடிவின என்பர். ஏனெனில் ரிக்வேதத்தில், அதாவது போட்டு அக்கண்ணா அக்னினே அக்னி மீனே அக்னி மீளே ரிக்வேதம் ரிக்வேதத்தில் அக்னி மீளே என்பதில் முதல் எழுத்து அ. யஜுர்வேதத்தில் யோனிஸ் யோனிஸ் சமுத்ரோ பந்து யோனிஸ் மேல என்ற நடு எழுத்து உ. சாமவேதத்தில் சமானம் வரம் என்று முடிவதால் கடைசி எழுத்து இம் எனவாம். இதனால் ஓம் என்ற பிரணவ பொருளை விவரிப்பனவே வேதங்களாம். இப்பிரணவம் வேதத்தில் அடங்குவதால் சிவத்தினிடத்தில் நிலையுறும். சிவனை சப்தார்த்த வாச்சியர் என்பர். ஆதலின் ஆறுமுக சிவமே பிரணவ பொருளாம் தலைமை உடையார். அவருக்கு வணக்கம் கூறியது என்று அறிகிறோம். திருப்புகழ். நாலந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்த்தட்டும் பெருமாளே. அடுத்து இன்னொன்னு. 4 மறை பொருளோனே நாககிரி பெருமாளே. 40வது.